வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி பிஜிடிஆர்பி யூனிட் 8ல் அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சரில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிஃபோர் மூவிங் இன்டு த டாபிக், நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி 1K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்களோட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நீங்கள் மட்டுமே தான். சரிங்களா? இதுக்கு நான் தனியாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கலாம், ஆனால் அதை தனியாக சொல்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த அகாடமியும் அதுக்கப்புறம் உங்களோட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு அதுதான் ரொம்ப மெயினான பார்ட்டாக இருக்குது. அதனால் நம்மளோட வீடியோஸில் சொல்லும்போதே அதை சொன்னால் அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இந்த சந்தோஷத்தை, இந்த ஒரு விக்டரியை சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் எ லாட். அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமிக்கு கொடுங்க. தேங்க்யூ. And move on to the topic. Now, romanticism. இந்த ரொமான்டிசிசம் அப்படின்னா என்னென்னா, லிட்ரரி மூமெண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 மேஜர் பார்ட்ஸ் நம்ம பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மேஜர் பார்ட் பார்த்திங்கன்னா ரொமான்டிசிசம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரொமான்டிசிசம்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. அண்டு நான் அது எந்த அளவுக்கு டைமை பார்த்து டைம் நிறைய எடுக்காமல் கன்சைஸ்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாட் இஸ் மீன் பை ரொமான்டிசிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொமான்டிசிசம் இஸ் அசோசியேட்டட் வித் லவ் ஸ்டோரிஸ் நவடேஸ். இப்போ ரொமான்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க, லவ் ஸ்டோரிஸ் தான் அது அப்படின்ட்டு. ஆனால் தட் வாஸ் நாட் த ஆக்சுவல் மீனிங். ஸோ வாட் இட் இஸ் த ஆக்சுவல் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷோஸ் மோர் கண்டென்ட். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். த வேர்டு ரொமான்டிக்இசம் ஆஸ் எ காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ எ கல்ச்சுரல் மூமெண்ட். இது பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ்டாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் இஸ் வாட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா மோர் தேன் ஒன். இட் இஸ் நாட் எ சிம்பிள், இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ். அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் சார்ந்த அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரிஸ் அண்டு ஆல்சோ எ கல்ச்சுரல் மூமெண்ட், கலாச்சாரம் சார்ந்த ஒரு இயக்கமாகவும் இது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் வாட் த மீனிங் ஆஃப் வாட் இஸ் ரொமான்டிசிசம். ஓகே, த நெக்ஸ்ட் இன்ஃபோ இஸ் a literary and artistic movement that reached against the restraint and universalism of the enlightenment அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொன்னால் பல கட்டுப்பாடுகளுடன் கூடிய அண்ட் யூனிவர்சலிசம் அப்படின்னா உலகளாவிய வாதம். உலகளாவிய வாதம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா விஷயத்துக்குமே யூனிவர்சல் கண்டென்ட் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், இப்போது மதவாதம்ன்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது யூனிவர்சல் சார்ந்த உலகளாவிய வாதங்கள் இன்றைக்கும் அதுக்கு போயிட்டுருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக. அண்ட் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மூமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஒரு சில டேர்முக்கு பார்த்திங்கன்னா நம்ம மீனிங் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தில் இந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா அறிவொளி சார்ந்த காலகட்டம், அது ஒரு பீரியடு. அப்படின்னா ரீசனிங் வாஸ் கிவன் எ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஏஜ் டு ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படின்னும் அதை சொல்கிறாங்க. அதாவது காரணம் அறிதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ரீசனிங், ஏஜ் ஆஃப் ரீசனிங், காரணம் கேட்குறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த நேம் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப பேரலாக இருக்குது. என்லைட்டன்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ரீசனிங். புரியுதுங்களா? இதனால் அதுக்கு சம்மந்தம் இருக்குது, அந்த ரீசனிங்னால் என்லைட்மெண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இட் டுக் பிளேஸ் இன் யூரோப் பிட்வீன் த லேட் 18th அண்ட் த மிட் 19th centuries. ஸோ ஒரு மூமெண்ட்டுன்னா அது எப்போ, அந்த டைம் பீரியட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? அதே மாதிரி அது பார்த்திங்கன்னா பிட்வீன் த லேட் 18th அண்ட் த மிட் 19th century.
Now we are going to see what are the themes of romanticism. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மேஜர் தீம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ், இமேஜினேஷன்ஸ், நேச்சர் அண்ட் சோஷியல் கிளாஸ். எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ்னால் உணர்ச்சிகள், உணர்வுகள், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இமேஜினேஷன்னா நமக்கு எல்லாமே தெரியும், கற்பனை சார்ந்த. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பனைகள் வந்து கொண்டாடப்பட்டது. நமக்கே தெரியும்ல, ரொமான்டிசம் அப்படின்னு சொல்லும்போதே கற்பனையான விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? அதை வந்து அப்போ கொண்டாடினாங்க. இட் வாஸ் செலிப்ரேட்டட். அண்டு நேச்சர், பியூரிட்டி ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கையோட தூய்மையான தன்மை ஆஸ் இட் இஸ் அந்த ரியாலிட்டியோடு கொடுக்கறது. அதே மாதிரி சோஷியல் கிளாஸ் அப்படின்னா சமூகத்தன்மை, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இன் சோஷியல். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆல்சோ இட் செலிப்ரேட்ஸ் ஸ்பான்டேனிட்டி, சப்ஜெக்டிவிட்டி. இப்போது ஸ்பான்டேனிட்டி அப்படின்னா என்னென்னா தன்னிச்சையான தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னிச்சையான தன்மை அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒருத்தரோட ஐடியாஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தரோட ஐடியாவுமே வந்து இன்னொருத்தருக்கு வரவே வராது. அதுதான் வந்து கற்பனையோட தொடர்புடையதுன்னு சொல்கிறோம்ல. அப்போது அந்த ஸ்பான்டேனிட்டி, அப்புறம் சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. சப்ஜெக்டிவிட்டி, அப்ஜெக்டிவிட்டி அப்படின்றத வந்து நமக்கு நல்லாவே தெரியணும். அப்போது சப்ஜெக்டிவிட்டி என்னென்னா, இப்போ தமிழில் வந்து நான் ஒரு இதை புரிஞ்சுக்கணுன்ற எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அகம் புறம்னு சொல்கிறோம்ல, அந்த பர்டிகுலர் அகம் சார்ந்த விஷயங்கள் தான் இங்கே வந்து சப்ஜெக்டிவிட்டி. அதாவது காதல், வீடு, கணவன் மனைவி சார்ந்த உறவுகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டிவிட்டியோட இன்வால்வ் ஆகிருக்குது. இந்த இடத்துல எப்படி அப்படின்னா த குவாலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் இன் சம்ஒன்ஸ் மைண்ட் ரேதர் தென் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை வந்து அது ரிவீல் பண்ணுறதுனால அது அகநிலையோடு தொடர்புடையது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ஜெக்டிவிட்டி எந்த இடத்துல வரும்போது நான் இன்னொரு முறை உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி அப்ஜெக்டிவிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் அங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நவ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். எந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் பீரியட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட ரிலேட் ஆகிருக்கும். அப்போது ரொமான்டிக் ஏஜ் போயட்ஸ் like Wordsworth and Coleridge supported the ideas of French Revolution. அந்த இம்பார்ட்டண்ட்டான போயட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த ஐடியலிசமை வந்து இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, நவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம வந்து முக்கியமாக வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தே ஆகணும் இல்லைங்களா? அப்படி பார்த்தா சிம்பிள் அண்ட் பிளெயின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. ஸோ வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ரிட்ஜ் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது வேர்ட்ஸ்வர்த்தோட போயம்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாகவும் பிளெயினாகவும் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தான் அதை முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துட்டேன். பிகாஸ் த போயட்ஸ் ஃப்ரம் த ரொமான்டிக் ஏஜ் ரோட் ஃபார் காமன் பீப்புள், ஸோ ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்வர்த். அதாவது என்னென்னா அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஈஸியாக இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதில் போய்ட்டு ரொம்ப தேடி பார்த்து புரிஞ்சிக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. இதை தான் வந்து அதோட ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் சொல்கிறாங்க, சிம்பிள் அண்ட் பிளெயின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, த ரொமான்டிக் ஏஜ் போயட்ஸ் ஐடியலைஸ்டு ரூரல் லைஃப். அவங்களோட சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா எதை சார்ந்ததாக இருக்குன்னா ரூரல் லைஃப். ரூரல்னால் நமக்கு தெரியும், கிராமப்புறம் சார்ந்த. And they believed that nature was a place of spiritual truth and beauty. ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் அப்படின்னா ஆன்மீக உண்மை சார்ந்த, அதுக்கப்புறமா அந்த அழகான விஷயங்களை சொல்லக்கூடியது. வேர்ட்ஸ்வர்த்னாலே நமக்கு தெரியும் வந்து நேச்சரோட நிறைய சொல்லியிருப்பாருன்ட்டு. நாட் ஒன்லி வேர்ட்ஸ்வர்த், நிறைய போய்ட்ஸ் இருக்காங்க. நமக்கு ஈஸியாக தெரியணும், அதாவது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நான் அவரோட நேமை அதிகமாக சொல்கிறேன். அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. In romantic age, supernatural elements are found in poems and novels. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தும் பார்த்தோம், அதே மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயங்களும் சொல்லுவாங்க, அழகு சார்ந்ததுன்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயம் ஆட் ஆகுது, என்னென்னா சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸு. வாட் இஸ் மீன் பை சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா
பியாண்ட் சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸு. ரெண்டும் போட்டு வந்து நம்ம வந்து குழப்பிக்கக்கூடாது. என்னென்னா இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் அது வந்து தெய்வீகமான விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதே மாதிரி அது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்குக்கும் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்குது. அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை வந்து ரொமான்டிக் ஏஜில் வந்து போயம்ஸ்லேயும் அதே மாதிரி நாவல்ஸ்லேயுமே வந்து சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, language is played an important role in developing nationalist sentiment அப்படின்ற ஒரு கோட்ஸும் இருக்குது. இதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ போயட்ஸு இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட் என்னன்னா லாங்குவேஜ் அப்படின்றத நம்மளால் மறக்க முடியாது. ஸோ கமான் டு த பாயிண்ட். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கால்ரிட்ஜ் காயின் த டேர்ம் willing suspension of disbelief. அதாவது இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு கால்ரிட்ஜோடது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ தட் ரீடர்ஸ் கேன் என்ஜாய் ரீடிங் அபவுட் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இன் லிட்ரேச்சர். அது வந்து அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயமாகவும் இருந்தது. அதே மாதிரி ரீடர்ஸ் ஆர் என்ஜாயிங் ரீடிங் அபவுட் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். அதாவது வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னா விருப்பப்பட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு அவநம்பிக்கை அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் தான் நமக்கு அதிலிருந்து கிடைக்கிது. வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்றது. இஃப் சப்போஸ் தே ஆஸ் இந்த பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர் இது யாரோட கோட்ஸ் ரிலேட் ஆகிருக்குன்னா கால்ரிட்ஜ் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். நாட் அட் ஆல் ஃப்ரம் த மூமெண்ட், பேசிக் கொஸ்டினாகவுமே கூட இது இருக்குது. ஸோ இதை பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்ட்டாக போயிடும் வீடியோ. அதனாலே நான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன். ஃப்ரீ வேர்ட்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கே வந்து ஃப்ரீ வேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கண்டென்ட் வேர்டு நமக்கு தெரியலன்னா அது சிம்பிளான்ற மீனிங் நமக்கு சில நேரம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியம்னு நினச்சேன் நான். அண்ட் தே ரிஜெக்டட் ஸ்ட்ரிக்ட் poetic meters such as heroic couplet. இப்போது சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்குது, அதே மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த ஹெராயிக்கு கப்லெட்டை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கு ஹெராயிக்கு கப்லெட்டுனா என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. ஹெராயிக்கு கப்லெட்டுனாலே நமக்கு ஞாபகம் வர போயட் யாருன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போப்பு தான் இப்போ ஞாபகம் வராரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டஃப்பாக இருக்கும் இல்லையா. சிம்பிள்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா போப்போட ஹெராயிக்கு கப்லெட்டை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இட் இஸ் ட்ரெடிஷன் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. எதில் அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எபிக் அண்ட் நெரேட்டிவ் போயட்ரி. No normal can easily touch the feel of the poem what the content have been specified. என்ன ஒரு விஷயம் வந்து அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் வந்து ஈஸியாக போய் கண்டென்ட்டை வந்து ரீச் பண்ண முடியாது. அதுதான் ஹெராயிக்கு கப்லெட்டு. அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. நம்ம போயிட்டு இந்த பக்கம் செக் பண்ணாலும் ஆல்டர்னேட்டிவாக செக் பண்ணாலும் நமக்கு வந்து கன்சைஸ்டான மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. அப்போது இதில் பார்த்திங்கன்னா மேஜர் போயட்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ஏஜ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்லியம் பிளேக், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ஹெஸ்ட்ரி கால்ரிட்ஜ், ஜார்ஜ் கார்டன், லார்ட் பைரன், பெர்சி பிஷி ஷெல்லி, நத்திங் பட் பிபி ஷெல்லி, ஜான் கீட்ஸ், ஜேன் ஆஸ்டின். அதில் இவங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேன் ஆஸ்டின் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாவலிஸ்ட்டு இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு, ஸோ ரொமான்டிசம்னா என்ன, அதுக்கப்புறம் அதோட மீனிங் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன, யார் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டண்ட்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எது எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னு. ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து இப்போது பார்த்திங்கன்னா என்ன இவர் பண்ணியிருக்காருன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ் மோஸ்ட் நோட்டபிள் ஒர்க்ஸ் during the enlightenment period, as I told you already, that we have to care of the word, nothing but enlightenment அப்படின்னா என்னன்றது நமக்கு இப்போ கிளியராக தெரியும். அதனால தான் அவர் அப்போ அந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இட் would be his influence on the next era of artful thinkers.
அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் எரா அப்படின்ற வேர்டு வந்து ஒரு கீ பாயிண்ட் ஆஃப் ஆல் த மூமெண்ட்ஸ். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, நம்ம மூமெண்ட்ஸை பற்றி நல்லா படிக்கும்போது நம்ம கன்க்ளூட் பண்ணுற விஷயங்களில் இதுவும் ஒன்று. என்னென்னா, ஒரு மூமெண்ட்டுக்கும் இன்னொரு மூமெண்ட்டுக்கும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தொடர்புகள் வந்து நிறைய இருக்குது. த்ரூ பை த போயட்ஸ், த்ரூ பை த ஆத்தர்ஸ், யாராக இருக்கட்டுமே அதோட வந்து ஒரு லிங்க் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மாடர்னிசமில் இருந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிசம், ஈஸி கல்டிவேட்டிங்க்கு சொல்கிறேன் நான். அந்த ஐடியாஸும் ஐடியலிசமும் சேமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மெச்சூர்டு வேவாக இருக்கும். ஆனால் வேறு மூமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாது இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரிலேட்டட். அதுதான் யார், எப்போ, எங்கே அப்படின்றது இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீன் ஜாக்வாஸ் ரூசோவுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்ற ஒரு பேரை வந்து வாங்கி கொடுத்துருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ஃபோ. அதே மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் ரொமான்டிசிசம்னு சொன்னாலே ரூசோவை காட்டிலும் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தை சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த டேர்மோட ரொம்ப கனெக்ட் ஆகிறவர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த்து தான். ஆனாலும் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ரொமான்டிக் போய்ட்ரின்னு சொல்லும்போது கம்பல்சரி வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்து தான் அதுக்கு வந்து ஆன்சராக இருக்கார். நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி கிரிட்டிக்ஸு சொல்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு எங்கேஜ் ஆகிறதுலாம் பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம லிட்ரேச்சரில். அந்த மாதிரி விஷயங்களில் இதுவுமே ஒன்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபாதர் ஆஃப் ரொமான்டிசிசம்னா ரூசோ வந்துடுவார், ரொமான்டிக் போயட்ரினா வேர்ட்ஸ்வொர்த் வந்துடுவார். ஸோ இஃப் அட் ஆல் அதாவது அந்த ஆப்ஷனில் வந்து ரூசோ இல்லை, வேர்ட்ஸ்வொர்த் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே ஃபாதர் ஆஃப் ரொமான்டிசிசம்க்கு, வாட் யூ ஹாவ் டு ஆன்சர் இஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி கிரிட்டிக்ஸும் சொல்லியிருக்காங்க, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீன் அப்சர்வேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் யார் எதை சொல்லியிருக்காங்க, எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தவறாமல் பார்த்து அதை வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட்டு மூமெண்ட். இப்போது ரொமான்டிசிசம் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மேஜர் பார்ட் ஆஃப் மூமெண்ட்ஸில் செகண்ட் பிளேஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலிசம்க்கு. த நேம் இட் செல்ஃப் சேஸ் ரியலிசம் அப்படின்னா வந்து உண்மை சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்க போகுது இல்லைங்களா. ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளுக்காக அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி ரியலிசம்னு சொன்னதுமே நமக்கு வரக்கூடிய ஞாபகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் தான் வந்து நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா அவங்க தான் அங்கே அதை வந்து கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மூமெண்ட்டுக்கும் ஒரு பிளேஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த பிளேஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே யார் போயிட்டு அவங்க ஈஸியாக ஞாபகம் வந்துடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட கண்டென்ட் என்ன, ஐடியா என்னன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ லிட்ரரி ஜேர்னர் அண்ட் குளோபல் ஆர்டிஸ்டிக் மூமெண்ட் அண்ட் அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் as I told you. அந்த ஜேர்னர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும்னா அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலை சார்ந்ததாக இருக்கும். எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹியூமன் சுச்சுவேஷன்ஸ். என்ன விஷயம்னாக்கா அந்த இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அப்படியே சொல்லக்கூடியது. எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறதா இருக்குது. இதுதான் ரியலிசமோட மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அண்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ட்ரூத்ஃபுல்லி, ரிஜெக்டட் ஆர்டிஃபிஷியாலிட்டி. ஒரு சில நாவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அப்படியே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்தியன் நாவல்ஸில் இந்தியன் ஆத்தர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜாராவ் இருக்கார் பார்த்திங்களா. அதாவது அந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே சொல்லி வந்து புரிய வச்சுருப்பாங்க. ரூரல் லைஃப்பை பற்றி பேசியிருப்பாருன்னு சொன்னால் அந்த டைமில் எப்படி இருந்தாங்க, அவர் அதுக்காக வந்து கொஞ்சம் கூட அந்த வேர்டோட கண்டென்ட்டை மாற்றாமல் அப்படியே சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஈஸியாக போய் ரீச் ஆகும். நாட் ஒன்லி அதை ஜோடித்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணி சொல்லணுன்ற அவசியம் வந்து அந்த இடத்துல அவருக்கு ஏற்படலை அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ ரிஜெக்ட்ஸ் ஆர்டிஃபிஷியாலிட்டி. ஸோ அந்த கொஞ்சம் ஞாபகம் வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் நமக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஆர்டிஃபிஷியாலிட்டி, செயற்கைத்தன்மையான விஷயங்களை வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோ. சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை பற்றி. எங்கள் ரொமான்டிசிசமில் ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் த ரொமான்டிசிசம் அண்ட் ரொமான்டிக் தீம்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியாலிட்டி.
அதாவது சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லும்போது அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வாஸ்ட் ஏரியா. அது உண்மையா உண்மை இல்லையா அப்படின்ற ஒரு தர்க்கம் இன்றைக்குமே வந்து போயிட்டுருக்கு. இதை நம்புறீங்களா நீங்கள், இதை நம்பலையா அப்படின்ற ஒரு கான்ட்ரரி போயிட்டே இருக்குது. ஆனால் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ப மாட்டாங்க இல்லைங்களா, உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த ரியாக்ஷனுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க யார், ரியலிசம் மூமெண்ட்டை சார்ந்தவங்க. அது நமக்கு நேம்லேயே தெரிஞ்சிருதுன்னு ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிகின் வித் மிட் 19th செஞ்சுரி. எப்போன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எப்போது ரொமான்டிசிசம்க்கு அதுக்கப்புறமா வந்து இது ஸ்டார்ட் ஆகுது வித் மிட் 19th செஞ்சுரி. அண்ட் நெக்ஸ்ட் இன்ஃபோ பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அன் அப்ரோச் டு த ஸ்டடி அண்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ். ஸோ வந்து சர்வதேச தன்மையுடன் கூடிய அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்ரோச்சும் அதோட ப்ராக்டிஸ் லெவலும் வந்து இருக்குது. அதான் வந்து ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸு. இன் ரியலிசம் யூ வில் ஃபைண்ட் கேரக்டர்ஸ் வித் ஜெனுயின் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகளே இருந்தாலுமே கூட அதை வந்து ஜெனுயினாக வந்து கையாளக்கூடிய தத்துவம். உண்மையை தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை பேச மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் வித் ஜெனுயின் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, உள்ளார்ந்த விஷயங்களை சொல்லாமல் அந்த எப்படி சொல்கிறது சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, ஜெனுயினாக நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியலிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மெயின் ஐடியா? இதுக்கெல்லாம் இது வரைக்கும் இல்லாத மூமெண்ட்ஸ்க்கு நான் மெயின் ஐடியான்னு ஒன்று கொடுத்துருக்க மாட்டோம். இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஐடியா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா டு டிஃபரென்ஷியேட் ஃப்ரம் அதர் மூமெண்ட்ஸ். அதே மாதிரி அதுக்கெல்லாம் மெயின் ஐடியா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேரக்டரிஸ்டிக்ஸோடவே வந்து சேர்ந்து வந்துடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் தே ஆர் இன் ரியல் லைஃப். அவங்களோட டெய்லி லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவம் சார்ந்த விஷயங்களை இட் டிபிக்ட்ஸ் ஃபெமிலியர் பீப்புள் பிளேசஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ப்ரைமரிலி மிடில் அண்ட் லோவர் கிளாஸஸ் ஆஃப் த சொசைட்டி. அது டிபிக்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா சித்தரித்த விஷயங்கள் அதை வந்து அவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க. அது இடமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், அண்ட் மிடில் அண்ட் லோவர் கிளாஸஸ் ஆஃப் த சொசைட்டி, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ரீச் பண்ணுறதா தான் இருக்குது. இதுதான் வந்து மெயின் ஐடியா ஆஃப் ரியலிசம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ. Characters are more important than the plot and action. இப்போ பிளாட்டுன்னா பார்த்திங்கன்னா கதை அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி பிளாட்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு ஏரியா, அதுவும் பிளாட்டுன்னு சொல்கிறோம். பிளாட்டுன்னா இன்னொரு மீனிங்கும் இருக்குது. என்னென்னா சதி பண்ணுறது, அதாவது கலகம் சதின்லாம் சொல்கிறோம்ல அது. அதே மாதிரி அண்டு ஆக்ஷன்னா செயல், நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதாவது கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தேன் த பிளாட் அண்டு ஆக்ஷன். இவ்வளோ விஷயத்தை விட கேரக்டர்ஸும் அதோட ஃபண்டமெண்டல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லும்போது இதெல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரியும் ரீச் ஆகிற மாதிரியுமே இருக்கும். ஆனால் இந்த ஒரு சின்ன நூல் இழையில் தான் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து பார்த்து அதை வந்து மைண்டில் ஏற்றி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லிட்ரரி மூமெண்ட்ஸை பற்றி கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஆனால் நமக்கு தெரியாது அது லிட்ரரி மூமெண்ட்டில் தான் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். தென் அண்ட் தேர் எந்தெந்த பாயிண்டெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ லிட்ரரி மூமெண்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. அப்போது ஒரு முறை நம்ம எடுத்து ரிவிஷன் கொடுக்கும்போது, வேறு ஏதாவது படிச்சுட்டு ரிவிஷன் கொடுக்கும்போது ஈஸியாகவே ரீச் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கிரிட்டிக்ஸ். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ கிரிட்டிக்ஸ் இல்லாமல் விட்டுருவாங்களா? ரியாலிட்டி இஸ் நாட் ஆஃபன் ரியலிஸ்டிக் சொல்லிட்டாங்க. அண்டு காலிங் இட் இமேஜினரி அண்ட் ஆர் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து இருக்கிற விஷயத்தை தான் டெய்லி லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. அது அவங்களுக்கு கிரிட்டிக்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கான். ப்ராஜெக்ட்னா என்ன? ஒரு திட்டம்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனே இருக்குது அப்படின்னு சொன்னால் காலையில் இந்த டைமுக்கு இந்த ஒர்க்கு தான் பண்ணணும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த இன்ஸ்டிடியூஷனு, ஈவினிங் இத்தனை மணிக்கு முடியும். ஸ்டாஃப்ஸ் இப்படி ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் கூட நம்ம அப்படி தானே பண்ணுவோம். என்னென்ன விஷயங்கள் ஆப்ட் ரீசன்ஸ் இது மாதிரி அது மாதிரி இருக்கான்.
ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கான் அவங்களோட ரியலிசம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸு சொல்கிறாங்க. அண்ட் தென் மூவ் ஆன் டு த மேஜர் போயட்ஸ். இப்போ இதில் மேஜர் போயட்ஸ்லாம் யார் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. வில்லியம் டீன் ஹாவல்ஸ், மார்க் ட்வைன். அதில் நாவலிஸ்ட் பார்த்திங்கன்னா சார்லஸ் டிக்கன்ஸ், இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயட். இதில் ஜார்ஜ் கிசிங், அர்னால்டு பெனட், ஜார்ஜ் மூர், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிசிசம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியலிசம் பார்த்தோம். இப்போது இந்த லாஸ்ட் அந்த 4 மேஜர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலிசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நேச்சுரலிசம். ஸோ வாட் இஸ் மீன் பை நேச்சுரலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலிசம் இஸ் எ நியூ அண்ட் ஹார்ஷர் ஆஃப் ரியலிசம். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, ஒரு மூமெண்ட்டுக்கும் லிங்க் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஹார்ஷர் அப்படின்னா கொஞ்சம் கடுமையான, அது எந்தெந்த விஷயத்தில் எப்படின்னு பார்க்கலாம். நேச்சுரலிசம் வாஸ் ஃபஸ்ட் ப்ரப்போஸ்டு அண்ட் ஃபார்முலேட்டட் ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் எமிலி ஜோலா and introduced to America by American novelist Frank Norris. ஸோ இது யார் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட்டு பண்ணியிருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியலிசம் யார் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நேச்சுரலிசம் அப்படியே மாறுது பாருங்கள். ஸோ எமிலி ஜோலா அப்படின்றவங்க பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா பை த அமெரிக்கன் நாவலிஸ்ட் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாருன்னா அமெரிக்காவில் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் நாரிஸ் அப்படின்றவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு நேச்சுரலிசம். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. It is a literary movement beginning in the late 19th century similar to realism. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 19th centuryல தான் இது ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி சிமிலர் டு ரியலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஒரு முறை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குமே அது ஈஸியாக இருக்கும். நேச்சுரலிசம் டிஸ்கிரைப்ஸ் எ டைப் ஆஃப் லிட்ரேச்சர் தட் அட்டம்ப்ட்ஸ் டு அப்ளை சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, சப்ஜெக்டிவிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பேன் நான் ரொமான்டிசிசமில், ஞாபகம் இருக்குங்களா, ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்ஜெக்டிவிட்டினா புறம் சார்ந்த, இப்போது அகம் புறம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது வீரம், கொடை, நட்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த அப்ஜெக்டிவிட்டி. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தே அப்ளைடு சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸ். அதுவுமே வெளியில் தானே, சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சார்ந்த விஷயம்தான், புறம் சார்ந்த விஷயம்தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்ஜெக்டிவிட்டியாக இருக்குது. தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன் ரியலிசம் த கேரக்டர்ஸ் இட் இஸ் நாட் எ நைட் மைட் பி MIGHT be controlled by their environment or fight for their survival. அப்படின்னா என்னென்னா அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூழ்நிலை சார்ந்த என்விரான்மெண்ட், ஃபைட் ஃபார் தேர் சர்வைவல், தொடர்ந்து வாழ்வதற்கு சம்மந்தப்பட்ட சர்வைவிங் ஆஃப் லைஃப், ஹவு டு சர்வைவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்வியல் சார்ந்த, தொடர்ந்து வாழ்வது சம்மந்தப்பட்ட, சூழ்நிலை சார்ந்த, இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அதோட வகைப்பாடு கொண்டு இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டு இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே தேவையில்லை, நமக்கே தெரியும் ஹியூமன் பீயிங்ஸை பற்றி படிக்கிறது. அண்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாவல் மோர் பிக்கர் அண்ட் பெட்டர், பெருசாகவும் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் உடையதாகவும் அது இருக்குது. நெரேட்டிவ் இஸ் நத்திங் பட் அ ஸ்டைல், அதோட சொல்லுகின்ற விதம், அந்த நடை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெசிமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெசிமிசம், ஆப்டிமிசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டைரக்ட் ஆன்டனிம் வந்து பெசிமிசம்க்கு ஆப்டிமிசம் தான். ஸோ பெசிமிசம்னா அவநம்பிக்கை, ஆப்டிமிசம்னா நம்பிக்கை. எப்படி நம்ம அப்ஜெக்டிவிட்டியும் சப்ஜெக்டிவிட்டியும் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெசிமிசம்க்கு வந்து சொல்லி தான் ஆகணும். என்னென்னா கிளினிக்கலி ப்ரூவன் டெஸ்ட் நமக்கு சைக்காலஜிலேயே இருக்குது. ஹவு த பெசிமிஸ்டிக் டெஸ்ட் வாஸ் கண்டக்டட்,
சொல்கிறோம்ல ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயங்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பெசிமிஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் மை ஏர்லி வீடியோஸ் ஆல்சோ, திஸ் இஸ் த ஃபைன் எக்ஸாம்பிள். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டு, ஐ மீன் ஆஃப் ஆஃப் த டம்ளர் நிறைஞ்சிருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வச்சு காட்டுறது. உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்க்கும்போது அப்படின்னு கேட்டால் வந்து சொல்கிறது என்னென்னா, அந்த தன்மையை பொறுத்து, அந்த மனநிலைமையை பொறுத்து. சில பேர் சொல்லுவாங்க, இதில் வந்து அரை டம்ளர் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆஃப் டம்ளர் வந்து காலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? த மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஒரே டம்ளர் தான், அதில் பாதி தண்ணி தான். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து வருது. ஸோ இருக்கிறத வச்சு கண்டென்ட்டாக இருக்கிறது அது ஒரு டைப்பு. இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெசிமிசம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிளாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது புரியணுன்றதுக்காக நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சயின்டிஃபிக் தாட் இன் ஜென்ரல். அண்டு யார் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டு பார்த்திங்கன்னா வேறு யாருமே இல்லை, சார்லஸ் டார்வின்ஸோட தியரி ஆஃப் எவாலுவேஷன் ஸ்பெசிஃபிக்கலி. அண்ட் த நேச்சுரலிஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் சயின்டிஃபிக் ஐடியாஸ் டோட்டலி இன்ஃப்ளூயன்ஸ்டு தேர் நெரேட்டிவ் ஸ்டைல். அதுதான் வந்து அவங்களோட நடை, அதாவது அந்த சொல்லக்கூடிய ஸ்டைல், நெரேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்குது. முக்கியமாக அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாரோட தியரி காரணமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சார்லஸ் டார்வினோட தியரி தான். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஆத்தர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல எமிலான்னு இருக்குது, எமிலி ஜோலா, ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட். அண்ட் he also called the father of naturalism. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. who is the father of naturalism அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிலி ஜோலா, ஃப்ரெஞ்சு ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிஸ்டர் நாரிஸ், அவரும் ஞாபகம் வரணும். எங்கே அவர் அதை வந்து பிரபலப்படுத்தினார்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோடர் ட்ரைசர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டைலில் மிஸ்டர் நாரிஸை மாதிரியே அவருமே வந்து கன்வே பண்ணியிருப்பார். ஓகே, அண்ட் நத்திங் பட் ஃப்ராங்க் நாரிஸ், எடித் வார்டன், ஸ்டீஃபன் கார்னே அண்ட் சார்லஸ் டார்வின். ஹிஸ்ட்ரிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் நேச்சுரலிஸ்ட் இல்லைங்களா, டார்வின்ஸ் தியரி நமக்கு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலிசமோட இம்பார்ட்டண்ட்டாக வந்து ரிலேட் ஆகிருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் நேச்சுரலிசம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. Okay, now we came to the very important topic on the fourth type of movements. எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடர்னிசம். மாடர்னிசம் அப்படின்ற டேர்ம் சொல்லும்போதே நமக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு டாபிக். நேச்சுரலிசம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடர்னிசமும் வந்து படிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய டெக்னிக்ஸ் அண்டு டெக்னாலஜிஸ் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது. டெக்னிக்ஸ் வேறு, டெக்னாலஜிஸ் வேறு. அது எப்படின்னு பார்க்கலாம். நவ் மாடர்னிசம், வாட் இஸ் மாடர்னிசம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ட் மீனிங் கொடுக்கணும்னா நவீனத்துவம் இல்லைங்களா. This movement started in 1910 especially in Europe. ஸோ அந்த கண்ட்ரி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் நார்த்தன் அமெரிக்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 19th செஞ்சுரியில் ஆரம்ப கட்டத்திலேயே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற கிரிட்டிக்ஸும் இருக்காங்க, ஹிஸ்டாரியன்ஸும் இருக்காங்க. ஸோ 1910 எஸ்பெஷலி இன் யூரோப்பில் அண்ட் நார்த் அமெரிக்கா. This term is associated with the 20th century, yes of course, and the detailed version of postmodernism. அதுவும் பார்த்தீங்கன்னா இதோடு தான் வந்து ரிலேட் ஆகிருக்குது. Some critics says 1890 to 1950 அப்படின்ற காலகட்டத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த மாதிரி வேரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் இப்படி இருக்குதுன்னா இப்படி சொல்கிறவங்க இல்லை, இது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது, ப்ரூவன் ஃபேக்டும் இருக்குது. அதனால தான் அதுக்கு மாறுபட்ட கருத்துக்களை வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரே விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம கொஸ்டின் பேப்பரில் அதுக்கு ரிலேட் ஆகி கூட எதுவுமே வரலன்னா அப்புறம் நம்ம படித்து யூஸ் என்ன இருக்குது சொல்லுங்கள். அதனால் இவ்வளோ விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. The term modernism is widely used to identify new இல்லையா. மாடர்னிசம் அப்படின்னாலே நியூ. ஆனால் நம்ம வந்து புதுமையான ஒரு விஷயம்னு நினச்சி தான் ஒரு நவீனத்துவத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் எதுவுமே புதுசு இல்லை, மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது இல்லையா. அந்த மாதிரி புதுமையான விஷயம்ன்றது எதுவுமே இல்லை. இல்லைனா நம்ம வளவன் ஏவா வானூர்தின்றதை வந்து நம்மளோட தமிழ் அப்போவே சொல்லிட்டாங்க.
நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸும் சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க மட்டும்தான் ஏதோ புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டதா நம்ம ப்ராபகண்டா பண்ணுறோமே தவிர, அதுக்கு நிறைய ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடியே அதை நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அதைத்தான் ஐடென்டிஃபையிங் நியூ எக்ஸ்க்ளூசிவ் ஃபியூச்சர்ஸ் இன் த சப்ஜெக்ட்ஸ், கான்செப்ட் அண்ட் ஸ்டைல் ஆஃப் லிட்ரேச்சர். ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா மாடர்னிசம் இருக்குது. அதோட சப்ஜெக்டாக இருக்கட்டும், கான்செப்டாக இருக்கட்டும், ஸ்டைல் ஆஃப் லிட்ரேச்சராக இருக்கட்டும், இதெல்லாம் அதோட டைப்ஸு. அண்ட் இட் பிரேக்ஸ் ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் ரைட்டிங் இன் போயட்ரி, ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ஆனால் ட்ரெடிஷ்னல் வேவை பார்த்திங்கன்னா ரைட்டிங், போயட்ரி, ப்ரோஸில் அது மாற்றிட்டதாகவும் பிரேக் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஓல்டு டிரான்ஸ்லேஷன் மெத்தட், பைலிங்குவல் மெத்தட்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா? அந்த ஓல்டு கிராமர் மெத்தடில் போய் பாருங்களேன். ஸ்பெல்லிங்ஸ் பார்த்திங்கன்னா நடுவில் மாறி இருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா மாறி இருக்காங்க. காலின்ஸ் டிக்ஷனரிஸ்லேயுமே ஆக்ஸ்ஃபோர்ட்லேயுமே போய் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு டிக்ஷனரிஸை எடிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த வேர்ட்ஸ் ஹேவ் பீன் சேஞ்ச்டு ஃப்ரம் த ஓல்டு கிராமர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஓல்டு கிராமரில் இருந்த நிறைய ஸ்பெல்லிங்ஸ் நிறைய மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எடுத்தோம்னா அது ஒரு பெரிய டாப்பிக்காக போகும். ஸோ அதை முடிச்சுட்டு நான் இதில் என்ன மாடர்னிசமை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இட் பிரேக்ஸ் த ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் ரைட்டிங் இன் போயட்ரி, ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ஓகே, move on to the next info about modernism. It was the reaction of increasing industrialization, globalization, liberalization. ஸோ இது ஒரு வாஸ்ட் ஏரியா. மாடர்னிசம் அப்படின்னு சொல்லும்போதே இது 3 இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வாட் இஸ் மீன் பை இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா தொழில்மயமாதல் இல்லைங்களா? அதாவது இந்த 20th century எரா அப்படின்னு சொன்னாலே எது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா தொழில்மயமாதல். அது எப்படி சொல்கிறது, ரூரலாக இருக்கலாம், அர்பனாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், விச் எவர் இட் மே பி. அண்டு தொழில்மயமாதலோட அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சேர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன், உலகமயமாதல். அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு மாலு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அதாவது உலகமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம், குளோபலைசேஷன்ற விஷயம் என்னென்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா அண்டர் இன் ஒன் அம்ப்ரெல்லா எல்லாமே கிடைக்குது இல்லையா? யூஎஸில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு விஷயம், இப்போ இந்த சைனீஸ்க்கு ஃபுட்ஸ்க்கெல்லாம் போடுறாங்க இல்லையா, ஹெர்ப்ஸு, அந்த ஹெர்பல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 years பேக் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஃபாரினில் இருக்கிறவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் சார்ட்டு, ஃபஸ்ட்டு சார்ட்லாம் சொல்லுவோம்ல. குளோபலைசேஷனோட பேசிக் குவாலிட்டியை சொல்லிகிட்ருக்கிறேன் நான். அதாவது இப்போ அப்படி கிடையாது. என்ன யூஎஸில் யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன ஃப்ரான்ஸில் யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன அந்த வளைகுடா நாடுகளில் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஒய் இட் இஸ் த பார்ட் ஆஃப் குளோபலைசேஷன். உலகமயமாதலோட மேக்ஸிமம் லிபர்ட்டி, எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது குளோபலைசேஷன் இல்லைங்களா? அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி நிறைய ஜானரில் உள்ளே வந்துட்டாங்க. சின்ன கடைகள் இல்லாமல் பெருசாக போய் வாங்குகிறோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஜானர். பட் வாட் இஸ் மீன் பை அப்சல்யூட் குளோபலைசேஷன் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் தட். அண்ட் நவ் ரிலேட்டட் டு லிபரலைசேஷன், தாராளமயமாதல் அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டோட குடிமகனுக்கு பார்த்திங்கன்னா கடை குடிமகனுக்கும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரிக்கும் எல்லா விகிதத்துலேயும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாதிரி நடக்குதான்னு கேட்டால் அது இல்லை. தட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். அண்ட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் மீன் பை லிபரலைசேஷன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாடர்னிசமோட ரிலேட் ஆகிருக்குது. அப்புறம் நியூ டெக்னாலஜி அண்ட் வேர்ல்டு வார்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி வேர்ல்டு வார் 1. இஃப் ஐ வாஸ் கரெக்ட், வேர்ல்டு வார் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 to 1918 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா, நவம்பர் மந்தில். ஸோ அந்த ஹிஸ்ட்ரிக்கு டெட்டுக்கு படித்தது கொஞ்சம் அப்படியே அது ஸ்டோர் ஆகிடுச்சு, ஞாபகம் இருக்குது. ஒய் நாட் இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆன் ஆல் த ஜேர்னல்ஸ். அண்டு இந்த நியூ டெக்னாலஜியோட வார்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடர்னிசமோட ரிலேட் ஆகிருக்கு. இட் இஸ் எ லிட்ரரி அண்ட் கல்ச்சுரல் இன்டர்நேஷ்னல் மூமெண்ட், சர்வதேச வகை சார்ந்த இல்லைங்களா? அதுதான் நம்ம பார்த்தோம், குளோபலைசேஷனோட ரிலேட் ஆகிருக்கு. அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எ சென்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் க்ரைசிஸ் அண்ட் ஆல்சோ ஒரு காயின் ஆஃப் அதர் சைடுன்ற மாதிரி தான் அது பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் க்ரைசஸையுமே க்ரியேட் பண்ணுது. கலாச்சார நெருக்கடிகளும் அந்த இடத்துல முக்கியமாக
க்ரியேட் ஆகுது. ஏன்னா அதுக்கு வந்து பவுண்ட்ரிஸ் இல்லை. யாருமே போயிட்டு இதை இப்படி பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை, இதை இப்படி செய்யலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த கிரைசிஸ் அப்படின்ற வேர்டோட நேச்சர் அங்கே நமக்கு தெரியுது. ஓகே, மூவ் ஆன் டு த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்னிசம். இண்டிவிஜுவலிசம், எக்ஸ்பெரிமெண்டேஷன், அப்சர்டிட்டி, சிம்பாலிசம், சரேலிசம், எக்ஸ்பிரஷனிசம். இந்த இடத்துல சிம்பாலிசம், சரேலிசம், எக்ஸ்பிரஷனிசம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் தான். ஆஸ் ஃபார் அஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதையுமே மாடர்னிசத்தோடு ரிலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஐடியா, அதோடு அதை படித்து கொஞ்சம் ஒரு திருப்தி அது பார்த்த மாதிரி இருக்குமேன்றதுக்காக அதையுமே இதோட சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுதான் அதோட மாடர்னிசத்தோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸாகவுமே அது இருக்குது அப்படின்றதுனால. ஸோ மூவ் ஆன் டு த டாபிக். இண்டிவிஜுவலிசம் அப்படின்னா த இண்டிவிஜுவல் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் த சொசைட்டி. தனித்தன்மையான, தனித்துவம் சார்ந்த, தற்சார்பு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலிசத்தோடு சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் இட் ப்ரோக்ஸ் ஃப்ரீ ஆஃப் ஓல்டு டேர்ம்ஸ் அண்டு டெக்னிக்ஸ். அதாவது முயன்று தவறி கற்றல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலிசம். ஒரு விஷயம் வந்து பரிசோதித்து பார்த்து அது தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கான்னு பார்த்து அதிலிருந்து வெளியே இன்னொரு இன்ஃபர்மேஷன் வெளியே வர்றது, அதுதான். அதாவது எக்ஸ்பெரிமெண்டேஷனோட ஒரு மெத்தட் தான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு நம்ம சைக்காலஜியில் பார்க்குறோம். அண்ட் Absurdity is nothing but unwillingness which is not directly to the willingness. Absurda அப்படின்னு சொல்கிறாங்க. And it is not at all related to ஷியூர் திங்ஸ். கரெக்டான விஷயங்களோட வந்து அது ரிலேட் ஆகாமல் இருக்கிறது, அதுதான் வந்து அப்சர்டிட்டி. ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லும்போது கூட டோன்ட் சே த அப்சர்டு திங்ஸ், அது தப்பான விஷயத்தை போய் நீ இப்படி சொல்லலாம், யூ ஆர் சேயிங் அப்சர்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பாலிசம், குறியீட்டுவாதம் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பாலிக்காக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதுதான் வந்து குறியீட்டுவாதம். அண்ட் சரேலிசம் அப்படின்னா மாடர்ன் மூமெண்ட் இன் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், அதை தான் வந்து சரேலிசம் சொல்கிறாங்க. அண்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்திங்கன்னா மாடர்னிசத்தோட நல்லாவே வந்து ரிலேட் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷனிசம்னா அப்படின்னா நம்மளோட அந்த எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு, உள்ளுணர்வுன்னு சொல்கிறோம்ல, ஆர் த கண்டென்ட், அதை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நடை, அதுதான் வந்து எக்ஸ்பிரஷனிசம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபார்மலிசம் which is also associated with மாடர்னிசம். அப்படின்னா ஃபார்மாலிட்டியாக சொல்கிறோம்ல, சம்பிரதாயமாக, இட்ஸ் அ ஃபார்மாலிட்டி, இட்ஸ் அ ப்ரோட்டோகால் அப்படின்றோம்ல, அதுதான் வந்து ஃபார்மாலிசம். ஹவு த வேர்ல்ட் இஸ் ஸ்பிளிட், காம்ப்ளெக்சிட்டி எக்ஸெட்ரா. எதை பற்றி பேசுகிறோன்னா திடீர்னு வந்து ஃபார்மலாக பேசுகிறது, ஹவு இட் வாஸ் ஸ்பிளிட், அது சிக்கலான விஷயங்களை வந்து பேசக்கூடியது, காம்ப்ளெக்சிட்டியோடு ரிலேட்டாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக். இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மெனி ஆஃப் த நாவல்ஸு அதே மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட ரிலேட் ஆகிருக்கக்கூடிய போயட்ஸ் கூட வந்து நிறைய கேட்பாங்க. வர்ஜினியா வூல்ஃப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மெனி ஆஃப் த நாவல்ஸ் யூஸ் திஸ் டெக்னிக் வெரி பாப்புலர்லி யூஸ்ட் இன் மாடர்ன் நாவல் அண்ட் இட் ஷோஸ் the psychological condition of that person or character which is described in that work. ஸோ அதுதான் அதுக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்குது. அந்த கேரக்டர் பர்சனை விட அந்த சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் அப்படின்றத வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா மாடர்னிசமோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. ஓகே, அண்ட் இதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா த வேஸ்ட் லேண்ட், நம்மளோட பிஜிடிஆர்பி சிலபஸ்லேயுமே இருக்குது, பை டிஎஸ் எலியாட். இட் இஸ் அ போயம் பட் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் த டெக்ஸ்ட், இல்லைங்களா? எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதில் ஒரு 5 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன, செகண்ட் என்ன, படிக்கிறது வந்து அது ஒரு போயம் மாதிரியே இருக்காது, இட்ஸ் அ லாங் நரேட்டிவ் மாதிரி இருக்கும். லைன்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதை வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வந்து மாடர்னிசம்க்கு சொல்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாய்ஸ் யுலிசிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ட்ஸ் த காட் சோல்ஜர், இது சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு. த காட் சோல்ஜர் அப்படின்றவர் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட ரிலேட் ஆகியிருப்பார், ஐ மீன் த கேரக்டர்.
டெய்லி போருக்கு போகிறது, வெளியே வர்றது, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து அந்த உலக போரோட இன்வால்வ் ஆகிருக்குது, அந்த கேரக்டர் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்ன, வாட் இஸ் த நார்மல் லைஃப் ஆஃப் த சோல்ஜர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காட் சோல்ஜர் அப்படின்ற ஒரு நாவலில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மாடர்னிசம்க்கு சொல்கிறாங்க. அண்ட் நோட்டபிள் ஆத்தர்ஸ் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்ரா பவுண்ட், வெர்ஜினியா வுல்ஃப், ஜோசப் கான்ராட்ஸ், எர்னஸ்ட் ஹெமிங்வே, ஆல்ஃபர்ட் ஜாரி, ஜேம்ஸ் ஜாய்ஸ், வாலஸ் ஸ்டீவன்ஸ், டிஎஸ் எலியாட், வில்லியம் ஃபால்க்னர், டார்த்தி ரிச்சர்ட்சன், டபிள்யூஹெச் ஆர்டன், சாமுவேல் பெக்கெட், மெர்மன் ப்ரோச், இஇ கமிங்ஸ், இஎம் ஃப்ராஸ்டர், Robert Frost, D.H. Lawrence, Robert Lowell, George Orwell, W.B. Yeats, Nathaniel West, and so many poets are involved in modernism. அதுதான் நான் சொன்னேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு ஒர்க்கும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வருஷமே பத்தாது, அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ இதில் கூட பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸோட யாரெல்லாம் ரிலேட் ஆகிருக்காங்க, ஒன்றும் இல்லை, டைம் பீரியடு, மெயின் கண்டென்ட்டு, என்ன சொல்ல வராங்க, அதெல்லாம் மட்டும் தினம் நீங்கள் அதோட இதை சேர்த்து வச்சு பார்த்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அப் டு திஸ் மாடர்னிசம் அப்படின்ற ஒரு விஷயம் முடியுது. இதோட ரிலேட் ஆகிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த 8 பீரியட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் ரெனைசன்ஸ், ரெஸ்டோரேஷன் ஏஜ், 18th century, Romanticism, Victorian age, 20th century, which is related to modernism and postmodernism. And up to this பார்த்திங்கன்னா மாடர்னிசத்தோட எல்லா ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்ல முடிஞ்சது சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லிஸ்ட் ஆஃப் லிட்ரரி மூமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 3 மூமெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேஜர் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய 4 மூமெண்ட்டை நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாத லிட்ரரி மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா த அகஸ்டன்ஸ், ப்ளூம்ஸ்பெரி குரூப், லேக் போயட்ஸ், டிரான்சென்டலிசம், இமேஜிசம், டேடிசம், லாஸ்ட் ஜென்ரேஷன், Neoclassicism, post-colonial literature, Victorian era, and of course postmodernism. அது வரைக்கும் முடியுது, which are all very important. More than that there are more and more moments, ஆனால் இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ up to this I conclude my dear friends. என்ன விஷயம்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஆனால் இல்லை, எனக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா, ஐ எம் ரெடி டு கிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தீஸ் மூமெண்ட்ஸ். மெஜாரிட்டி வின்ஸ். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் அதுக்கு தேவைன்றது நீங்கள் நினைக்கிறீங்களோ, இல்லை அது மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைமுக்கு லிட்ரரி மூமெண்ட்ஸை பற்றி நமக்கு இவ்வளோ இன்ஃபோ போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், we move on to the next topic. Whatever it is up to you. Okay? And don't waste your time, as I told you, in all our videos waste பண்ணாமல் படிங்க. Up to this I conclude. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.